டாக்டர். வாங்க டாக்டர். பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. கொடுங்க. தமிழே, இவ்ளோ வைராகியத்தோட படிக்கிறதுக்கே நீ டாக்டர் ஆகணும்டி. நல்லா சுடுதண்ணில குழியில போட்டாச்சு. அப்படியே பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு உனக்கு அந்த புது ட்ரெஸ் போட்டுடலாமா? இங்க பாரு தங்க பாப்பா, தங்கம் எங்க பாக்குது? இங்க பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? இப்பதான் சார் குளிச்சாரு, பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு. புது ட்ரெஸ் வாங்கினா அத சார குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டு அழகு பார்க்கணும். நானும் உங்க கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணவா? எனக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க மாமா. கொஞ்சம் கொஞ்சமா நானும் கத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு ஐஸ்வர்யா அதெல்லாம்? நான் பாத்துக்கிறேன், நீ பாட்டுக்கு ஜாலியா இரு. இல்ல மாமா, இதெல்லாம் எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானும் கத்துக்கிறேன். அப்படியா? சரி, அப்ப குழந்தைக்கு சட்டை போட சொல்லி தரவா? ஆ, மாமா, குழந்தைய நான் தூக்கட்டுமா? சரி. இன்னும் தலை நிக்கல, ஒழுங்கா தூக்கிடுவியா? தலை நிக்கலையா? அப்படின்னா அதுவே உனக்கு தெரியாதா? சரிதான், அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்லி தரேன். மாமா, ஒரே ஒரு வாட்டி நான் தூக்குறேன். சரி, நீ குழந்தைய நல்லா அணைச்சி முதுகு புடிச்சு வாங்காம தலையோட சேர்த்து அப்படியே வாங்கணும். சரியா? எப்படி மாமா? இதோ இப்படி திருப்பி நல்லா தலை இருக்குல்ல, அதுக்கு நல்லா அணையா கைய வச்சு இப்படி புடிச்சு இப்ப இடுப்பு புடிச்சு தூக்கி அப்படிதான் தலையை புடி நல்லா. அப்படி தலையை பிடிச்சுக்கோ. சரிடா 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 சரிடா. இந்தாங்க. இடத்துல பாக்குற, இது யாரு இல்ல, உன் சின்னமாடா. மாமா, இவன் ஐஸ்வர்யானே பேர் சொல்லி கூப்பிடட்டும் மாமா? சின்னம்மா எல்லாம் வேண்டாம் மாமா, ஏதோ வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, ஊ இஷ்டம். மாமா, அச்சச்சோ, என்ன செல்லம், மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்களா? ஏய், என்னடா நீ, உன் சின்னம்மா இப்பதான் உன்னை தூக்கியே இருக்கா, அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிட்டியே. மாமா புடிங்க மாமா. குடு. அச்சச்சோ, என்னோட செல்லம், என்னடா குட்டி? என்ன செல்லம்? ஒண்ணுல செல்லம், சின்னம்மா மேல உச்சா போயிட்டீங்களா? சரி செல்லம், சரி தங்கம், சரி தங்கம், ஒண்ணுல. அங்க பாப்பா, இங்க பாருங்க, அப்பா பாருங்க, செல்லம் செல்லம் செல்லம். அது ஒண்ணும் இல்ல மாமா, குழந்தை என் மேல பாத்ரூம் போனது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தது இல்லையா, இது ரொம்ப புதுசாவும் இருக்கு.
இதை அடாப்ட் பண்ணிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. இங்க பாரு ஐஸ்வர்யா, குழந்தை விஷயத்துல நீ இதெல்லாம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லன்னா விட்டுரு. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா. குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும்னு நீ நினைச்சதே எனக்கு போதும். வாங்க ராசா, வாங்க வாங்க போலாமா? டாடா போலாம். நாம வெளியே போலாம். வாங்க வாங்க வாங்க. அடியே தனா, அம்மாச்சி. உங்க அக்காவுக்கும் அம்மாவுக்கும் போன் பேசுனியா? பேசிட்டேன் அம்மாச்சி. எப்ப வருவாங்களா? வந்துட்டு இருக்காங்களா அம்மாச்சி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினப்போ வாடிப்பட்டி வந்துட்டேன்னு சொன்னாங்க. வந்துருவாங்க அம்மாச்சி. சரி சரி, வரட்டும் வரட்டும். உங்க அக்கா வந்துச்சு பாரு. மா, நீ பாப்பாவை வச்சுக்கோ, நான் அப்படியே கொஞ்ச நேரம் கடையில இருக்கேன். நீ கூட்டிட்டு போ. இப்பதான் காலேஜ் முடிச்சிட்டு வந்திருக்க, அதுக்குள்ள உனக்கு ஏண்டி சிரமம்? நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. இல்லம்மா, அப்பா வேற அடுப்படையில நிக்கிறாரு. அப்பாவுக்கு இதெல்லாம் ஆகாது. கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். சரியா? இந்தாங்க. ஏ வசந்தி, இப்படி வாடி. இந்த வாரமா வாக்கா. அப்பா வாத்தா, தள்ளுங்கப்பா, பரிச்சை நல்லா நான் எழுதிட்டு பாத்துக்கிறேன். ம். அடியே வசந்தி, உள்ள என்னடி பண்றா? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாமா, வரும்போது என்னன்னு தெரியல, இப்ப எந்திரிச்சிட்டா. கை குழந்தைய வச்சுக்கிட்டு படிப்பு அது இதுன்னு எம்பிட்டு கஷ்டப்படுறா பாரு. பச்சை உடம்புக்காரி. அந்த காலத்துல எல்லாம் பிரசவம் ஆச்சுன்னா 1 வாரம் 10 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியிலயே போக மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு சாறு, அது இதுன்னு வச்சு உடம்ப தேத்துற வழியா பாப்போம். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்போம். இந்த காலத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் எங்கிட்ட இருந்துதான் தெம்பு வருதோ. கொஞ்ச நாளைக்குள்ள எப்படி வெடிப்பா எந்திரிச்சு பஸ்ல இம்புட்டு தொலைவு போய் பரீட்சை எழுதி எம்புட்டு கர்மாயப்படுறா. வாஸ்தவம் தாமா, தமிழ் உண்மையிலேயே டாக்டர் ஆகணுங்கிற தான் லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாமா. இப்படி ஒரு வைராகியம் பிடிச்ச பிள்ளைய என் வயித்துல நான் பெற்றிருக்கிறேன்னு யோசிக்கிறப்ப ஒரு நிமிஷம் எனக்கே பெருமையாதாமா இருக்கு. இன்னைக்கு அவ பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது புள்ள அழுதுருச்சு. ஆ? நான் பிள்ளைய கொண்டு அவகிட்ட குடுக்கறப்போ ஒரு பக்கம் புள்ளையோட பசி ஆத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கா. அத பாக்குறப்ப என் கண்ணே கலங்கிருச்சுமா. என் மக எப்படியாவது ஜெயிக்கணும், அவ நினைச்சது நடக்கணும்னு சாமியா அந்த நிமிஷம் நான் வேண்டிக்கிட்டேன். நடக்கும்டி, எல்லாம் நல்லா நடக்கும். அக்கா, கூட்டம் கம்மியா தானே இருக்கு. நீ போய் உட்காரு போ. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நீ ஆல்ரெடி டயர்டா இருக்க, போய் உட்காரு போ. நான் பாத்துக்கிறேன், போ. ஏய் பரவாயில்லடி, நான் அக்கா, பாத்துக்கிறேன். போக்காங்க, போன்னு சொல்றேன்ல. சரி, நீ பாத்துக்கோ. ம். என்ன தமிழ் யோசிக்கிற? ஏமா, நாளைக்கு இந்நேரம் என் மூத்த புள்ள இங்க நம்ம வீட்ல இருக்கோம்ல. ஆமா தமிழ்,
எனக்கு மூத்த புள்ள வரப்போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறப்போ, ஆனா இந்த புள்ளைய 2 நாள் பிரிஞ்சு இருக்கணுமேன்னு நினைச்சு கஷ்டமா இருக்குமா? எனக்கு நான் பெத்த 2 புள்ளையும் என் கூட இருக்கணும்னு மனசு கடந்து தவிக்குதுமா. அக்கா, மலரக்கா ஃபோன் பண்ணாங்க. என்ன? அங்கேயும் குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்களாம். என்ன பேர் வச்சிருக்காங்க? அழகர் சேதுபதினு வச்சிருக்காங்களாம். அழகர். ஆத்தே, சாமி பேர்ல வச்சிருக்காக. அழகர் மீனாட்சியும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற அண்ணனுக்கு அழகர்னு பேர் வச்சு, இங்க இருக்கிற தங்கச்சிக்கு மீனாட்சின்னு பேர் வச்சிருக்கோம்ல. சாமியே இங்க வந்துருச்சுல்ல. என் செல்லக்குட்டி. நானும் குழந்தைய எப்படியாச்சும் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாலாவது சேது மாமா மனசுல ஒரு இடம் கிடைக்கும், மாமா நம்ம கிட்ட பாசமா நடந்து பாருன்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆண்டி. ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது ஆண்டி. எனக்கு எப்படி அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அந்த குழந்தைய தூக்குனாலே என் கையெல்லாம் நடுங்குது ஆண்டி. எங்க நான் குழந்தைய கீழே போட்டுருவேனோ, அந்த குழந்தைக்கு எதுவும் அடிபட்டுருமோன்னு சொல்லி மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. அதையும் மீறி நான் குழந்தைய தூக்குனாலும் மாமா வந்து தலை நிக்கலன்னு சொல்றாரு. குழந்தைய அப்படி பிடிச்சு தூக்கு, இப்படி பிடிச்சு தூக்கு, அங்க வச்சு தூக்குன்னு என்னென்னமோ சொல்றாரு. தலை நிக்கலன்னா அது என்னன்னு கூட எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எதுவும் தப்பா தூக்கி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு, அதனால எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு ரொம்ப பயமா வேற இருக்கு ஆண்டி. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் மாமா கிட்ட குழந்தைய எப்படி பாத்துக்கணும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டேன். நான் கத்துக்கிறேன்னு சொன்னேன். மாமாவும் எனக்கு சொல்லித்தரேன்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள அந்த குழந்தை என் மேல சுச்சு போய் அந்த ஸ்மெல் தாங்க முடியாம நான் வாமிட் பண்ணி என்னென்னமோ ஆயிடுச்சு ஆண்டி. ஏய், நீ என்ன இப்படி ஆயிட்ட? விட்டா அந்த குழந்தைக்கு அம்மாவா மாறி தாளாட்டி சீராட்டி வளர்க்கணும்னு முடிவெடுத்துருவ போல இருக்கே. எவ்வளவு பெத்த குழந்தைக்கு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? உனக்கு என்ன தலையிலுதா? சேது குழந்தைய பாத்துக்கோன்னு சொன்னா எட்ட தள்ளி நின்னு எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு குழந்தைய தூக்கி வச்சு குழந்தைக்கு அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லி குழந்தைய மேல தூக்கி வச்சு சுச்சு போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. சித்து, குழந்தைய ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாலாவது அது மூலமா மாமா மனசுல ஒரு இடம் கிடைக்காதா? அதுக்காகவாவது மாமா என்கிட்ட பாசம் காட்ட மாட்டாரான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா குழந்தைகிட்ட போகாத, குழந்தை மேல வெறுப்ப காட்டு, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மாமா மனசுல இடம் பிடிக்க அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மா, என்ன இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா? நீயும் பாத்துக்கிட்டு அமைதியாவே இருக்க. ஐஷுவா அவ போக்கிலே விடு. அவ உண்மையிலேயே அந்த குழந்தைகிட்ட பாசமா நடந்துக்க பாக்குறா. குழந்தை இவகிட்ட ஒட்டினாலாவது அந்த பாசத்திலேயாவது சேது இவகிட்ட ஒட்டுவாளான்னு பாக்குறா. அவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் வந்தா நல்லது தானே? என்னமா நீயும் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. ஐஷு, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். சரிங்க ஆண்டி. மீனாட்சி தங்கம், வளையல் போட்டுக்கலாமா? என்னடி செல்லம்? இருங்க இருங்க இருங்க, கொலுசு போட்டுக்கலாம். சரிம்மா சரிம்மா. யார் வேணும்? ஒண்ணும் இல்ல தனோ அக்கா, நீ போய் பாப்பாவுக்கு தேவையானது மருந்து மாத்திரை எல்லாத்தையும் அம்மாவை எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். இந்த பாரு பால் பாட்டில் பவுடர் டப்பா எல்லாத்தையும் அம்மாவை கூட எடுத்து வைக்க சரிக்கா. ம், சீக்கிரம் போ. சித்தி வந்துடுறேன், இருங்க. ஓ சரிம்மா சரிம்மா, ஒண்ணும் இல்ல தங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னடா செல்லம், என்ன வேணும்? வாங்க வாங்க வாங்க. ஒண்ணு ஓ மீனாட்சி, அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு அம்மா உன்னை கொண்டு போய் பெரிய வீட்டுக்காரங்க கிட்ட ஒப்படைக்க போறேன். உன்னை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு உங்க அண்ணனை கூட்டிட்டு வர போறேன்.
அப்புறம் அடுத்த 2 நாளைக்கு உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து அம்மா 2 நாள் வச்சுக்க போறேன். அடுத்த 2 நாளைக்கு நீ அம்மாவோட முகத்தை பார்க்க முடியாது. அம்மா எங்கடா காணாம போயிட்டாங்களேன்னு தேடி வருத்தப்படாத. நீ அழக்கூடாது, சரியா? நீ போற இடம் வேற யார் இடமும் இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நீ பயப்படாத. அங்க உனக்கு மலர் பெரியம்மா இருக்காக, உங்க ஐயா இருக்காக, உன்னோட அப்பத்தா இருக்காக, உனக்கு கருப்பு மாமா இருக்காக, அப்புறம் உன்னோட அப்பா இருக்காரு. அதுவும் உன்னோட வீடுதான். உன்னை அன்பாவும் பாசமாவும் பாத்துக்குவாங்க. நீ அம்மாவை தேடி அழக்கூடாது. அழாம இருக்கணும். சமத்தா பால் குடிச்சுக்கணும், சரியா? வெறும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் திரும்ப உன்னை கொண்டு வந்து அம்மா கிட்ட விட்டுருவாங்க. அது வரைக்கும் அம்மா உன் அண்ணன் கூட இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கோ. சரியா? அக்கா பொறுப்படலாண்டி, நேராச்சு. எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்டி. அடியே குழந்தைய குர்ரி. கொடுக்கா. வாங்க தனம். ஏய் என் பேத்திய குர்ரி. அங்க குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் முகத்தை பார்த்து கொஞ்சிக்கிறேன். மச்சி என்னடி தங்கம்? அச்சோ 2 நாளைக்கு அங்க இருக்க போறியா? என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போறீங்களான்னு? என் தங்கமே, என் வைரமே. சோர் 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 சோர். அழக்கூடாதுரே, அழக்கூடாது. அக்கா கொடுங்கக்கா, பாத்து, நான் பாத்து கொஞ்சம் குடி. கொஞ்சம் அடிச்ச எல்லாம் என்னடி வேணும் என் தங்கம்? 2 நாளைக்கு போய் அப்பா வீட்டுல இருக்க போறீங்களா? சூ 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 சூ. சரிடி ராசாத்தி, போயிட்டு வந்துருங்கண்ணா. செலப்பண்ணே. நேரமே. யாரு? பழனிசாமியா? இந்த வரேன்பா. அண்ணே வா பழனிசாமி. குழந்தைக்கு பேரு பதிவு பண்ணி பிறந்த சர்டிபிகேட் இருந்தீங்கல்ல, வந்துருச்சுண்ணே. அதே பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கண்ணே. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. போயிட்டு வா. போயிட்டு வா.